இலவசத்தில் உங்கள் ஏழ்மை மாறவே மாறாது. எங்கள் நோக்கம் இலவசங்களை தருவதை தடுப்பது அல்ல, உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. இப்ப நான் சொல்றேன், எங்க திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவா கேட்டுங்க. 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்துவோம். 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும். எங்கள் ஆட்சி காலத்திற்குள் உங்களுக்கு 50 லட்சம் வேலைகள். அது தமிழகத்தை மேம்படுத்தும் எங்கள் படியில் ஒரு படி. உங்கள் இருப்பிடத்திற்கு 100 கிலோமீட்டர் அருகில் அந்த 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறதுல அதையும் செய்யலாம். வேறு ஊருக்கு, வேறு மாகாணத்திற்கு மாறி போக வேண்டியதில்லை. எங்களுடைய திட்டத்தில் யூனிஃபார்ம் போட்ட வேலை செய்கிற எல்லா துறையிலும் பெண்கள் 50% இடம்பெற வேண்டும். பாதி டாஸ்மாகை மூடிட்டு அரசை லாபகரமாக நடத்த முடியும். அது எப்படி பாதியா குறைக்க முடியும்னு சொல்றீங்க? மொத்தமா மூட மாட்டீங்களா? மொத்தமா மூடினா கள்ளச்சாராயம் பெருகி மறுபடியும் மாஃபியா வந்துடும். இப்ப கோட்டையில் இருக்கிற மாஃபியாவை விட பெரிய மாஃபியா ஆயிடும். எல்லா இடத்துலயும் குடிச்சு அதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம பல வருடமா பழகினவங்களுக்கு ஆல்கஹாலிக் சென்டர், மனோதத்துவ சிகிச்சை கொடுத்து அவங்களை மீட்டெடுக்கும் சென்டர்ஸ் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கு பக்கத்திலையும் வைக்க. இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் கொடுப்போம். எம்-சாண்ட் அப்படிங்கிற ஒரு மாற்று, வீடு கட்டுவதற்கு மாற்று விஞ்ஞானம் வழங்கி இருக்கும் ஒரு கொடை, இயற்கைக்கு மனிதன் கொடுத்த கொடை. விஞ்ஞானத்தின் மூலமாக எம்-சாண்ட், சாராய ஃபேக்டரி வைக்கிறதுக்கு பதிலாக எம்-சாண்ட் ஃபேக்டரி வைக்கலாம்ல. கிராமங்களில் அத்தியாவசிய பொருள்கள் கிடைக்க மக்கள் கேண்டீன் என்பது புதிய ஒரு திட்டம். கல்வியை மீண்டும் கைப்பற்றும் அரசு. ஆதரவற்ற மாணவர்களின் கல்வி பொறுப்பை அரசு ஏற்கும். மீனவர் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்படும். ஏழ்மை கோடு என்று இவர்கள் அடிக்கடி கிழித்துக் கொண்டிருக்கும் இந்த கோட்டை அழித்துவிட்டு அதை செழுமை கோடு என்று உயர்த்தி காட்ட முடியும். ஆதார வசதிகள், நீங்க சாலை விரிவாக்கம், குளங்களை வெட்டுதல், நீர்நிலை பாதுகாப்பு, இதெல்லாம் எங்களோட மேனிஃபெஸ்டோல இருக்கு. இதையெல்லாம் செய்து தருவோம். மண் கெடாமல் விஞ்ஞானமும் விவசாயமும் கைகோர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் எல்லாம் உங்களை தேடி வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கணினி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆமா, அவர் மடிக்கணினி இலவசங்கிறாரு. நாங்க கொடுக்கிறது இலவசம் இல்லைங்க. உங்கள் மீது நாங்கள் செய்யும் முதலீடு, மக்களுக்காக நாங்கள் செய்யும் முதலீடு. அதனால் என்ன பயன்? எனக்கும், எங்களுக்கும், உங்களுக்கும், அரசுக்கும் மக்களுக்கும் நடுவில் ஒரு உரையாடல் தங்கு தடையின்றி நடக்க வேண்டும். டிஜிட்டல் உலகத்தில் அது சாத்தியம். நான் தான் ஆட்சி என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் நான் கேட்பேன் உங்கள் குரலை. நடுவுல ஒருத்தன் அதை தப்பா மொழிபெயர்க்க மாட்டான், கமிஷன் வாங்க மாட்டான். அந்த கமிஷன் மிச்சம் பிடிச்சாலே உங்களுக்கு எல்லாம் ஊதியம் வரும், எல்லா வியாபாரமும் செழிப்பாக நடக்கும். பெண்களுக்காக தனி வங்கிகளை உருவாக்க முடியும். 5 லட்சம் தொழில் அதிபர்களை, புதிய தொழில், இளம் தொழில் அதிபர்களை, முனைவோர்களை உருவாக்க முடியும். $1 trillion என்னங்க? அது 10 லட்சம் கோடிக்கும் மேல வருமானம் என்று தமிழகத்திற்கு வர வைக்க முடியும். சரி, படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு என்ன வழின்னு கேட்கிறாங்க. திறன் மேம்பாட்டு மையங்கள், அதுதான் இந்தியாவின் புதிய சத்தியாகிரகம் என்று நான் நினைக்கிறேன். விவசாயத்தையும் இயற்கையையும் காக்க முடியும், அதை காப்பேன். இது சூளுரை அல்ல, என் கடமை, என் தலைமுறைக்கு நான் செய்யும் கடமை. இலவசத்தை நான் வாங்கவும் மாட்டேன், அந்த மாதிரி கொடுக்கவும் மாட்டேன், தேவையில்லை. என்னுடைய தமிழர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. எங்களுக்கு சொன்னதை செய்யும் நேர்மை இருக்கிறது. செய்ய முடிந்ததை மட்டுமே உங்களுக்கு வாக்குறுதிகளாக கொடுக்கும் தைரியமும் இருக்கிறது. இதை நான் செய்வேங்கிறது என் கூட வேலை செஞ்ச எல்லாருக்கும் தெரியும். என்ன நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தவற்றை திருத்துவது என்பது சினிமா எடுத்த போதே செய்திருக்கிறேன். உங்க வேலை செய்யும் போது நான் விட்டு வைக்க மாட்டேன், அறகுறையா விட்டுட்டு போக மாட்டேன்.